பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. வசனத்தின் மீது கையை வைத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றியுள்ளதோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் தியானிக்கும் பொழுது அது எங்களுடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் பிரயோஜனமாக இருக்க தேவன் தாமே நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அசதிகளை கர்த்தர் எடுத்து போட்டு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உற்சாகத்தோடு உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க, உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்க தேவன் தாமே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அடியினை மறைத்து கர்த்தர் நீங்கள் வெளிப்படுத்துங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. தேவன் நமக்கு இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒன்றுக்கும், சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி யாராலுமே சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் எனக்கு எந்த கவலையுமே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருக்குமே கவலைகள் உண்டு. அல்லேலூயா. ஏதோ ஒரு கவலைகள், ஏதோ ஒரு யோசனை, பாரங்கள், ஏதோ ஒரு வேதனைகள் நம்முடைய இருதயத்தில் நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ ஒரு பிள்ளைகளை குறித்த ஒரு கவலை, அல்லது குடும்பத்தை குறித்த ஒரு கவலை, படிப்பை குறித்த ஒரு கவலை, வேலையை குறித்த ஒரு கவலை, ஏதோ ஒரு கவலை நம்முடைய இருதயத்தில் நிச்சயமாக அது காணப்படும். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு சொல்லுகிற வசன வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எதற்குமே நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கவலைப்பட்டு கொண்டிருக்கிற, ஏதோ ஒரு காரியத்தை யோசித்து சிந்தித்து கொண்டிருக்கிற, அல்லது எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. தேவன் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் தீர்க்கிறவராக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு கவலையாக அல்லது வேதனையாக முகசோர்வாக இருக்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக வருவார்கள். ஆறுதல் படுத்தி, ஏன் கவலையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லி எத்தனையோ சூழ்நிலையில் நம்முடைய கவலையெல்லாம் கேட்டு நம்மை ஆறுதல் படுத்தி விட்டு செல்வார்கள். ஆனால் அவர்கள் ஆறுதல் படுத்துவதற்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அவர்கள் சொல்லுவதற்கும் நம்முடைய ஆண்டவர் சொல்லுவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்குரிய சொல்யூஷன், அதற்குரிய பதிலை நமக்கு தேவன் தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷர்கள் வெறுமையாய் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் கேட்டுட்டு, உங்களுடைய பாரத்தை எல்லாம், உங்களுடைய கண்ணீரெல்லாம் கேட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துப்பாரு, நீங்கள் எதுக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர்
நம்மை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்குரிய பதிலையும் அதற்குரிய சொல்யூஷனையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நீங்கள் எந்த காரியத்திற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்திற்காக நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய தேவனிடத்தில் உண்டு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நிறைய கவலைகள் உண்டு, நிறைய வேதனைகள் உண்டு. உள்ளத்தில் யாரிடத்திலும் சொல்ல முடியாத கவலைகள், இருதயத்தில் யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு வேதனைகள் ஒரு வேளை இருக்குமானால் ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வாரம் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகமாய் நம்ம எதற்குறித்து கவலைப்படுவோம் என்று சொன்னால், நீங்கள் மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம். எதை சாப்பிடுவோம்? நாளைக்கு என்ன சாப்பாடு இருக்கு? அரிசி இல்லையே, பருப்பு இல்லையே, வீட்டில் ப்ரொவிஷன் இல்லையே, எதுவுமே இல்லையே, காய்கறிகள் இல்லையே, எண்ணெய் இல்லையே, மல்லிகை சாமான் எதுவும் வாங்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாதீங்க. எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் என்ன பண்ணாதீங்க. போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லையே, நான் உடுத்தி கொள்வதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் இல்லையே என்று நீங்கள் என்ன செய்யாதீங்க. உங்கள் சரீரத்திற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா. இப்போ ஆண்டவர் உதாரணத்தை சொல்கிறாரு. நீங்கள் சாப்பாட்டுக்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் உடைக்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் குடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்படுறீங்க, எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்க. ஆனால் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை பூட்டுகிறார். அதுக்கு உணவு இல்லை, அதுக்கு ஆகாரம் இல்லை, அதற்கு உடை இல்லை, அதற்கு ஜீவனத்திற்காக அது கவலைப்படலை. அந்த அற்பமாக எண்ணப்படுகிற அந்த ஆகாயத்து பறவைகளுக்கு தேவன் பிழை பூட்டுகிறவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. பிழை பூட்டுகிறார் என்று சொன்னார், அன்றன்றைக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் அதற்கும் என்ன செய்கிறாரு, தருகிறார், பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை ஒன்றை போலாகிலும் உடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 30வது வருஷத்தில் வாசிக்கிறோம், அற்ப விசுவாசிகளை. யாரை பார்த்து சொல்றாரு? கவலைப்படுகிறவர்களை பார்த்து. யாரெல்லாம் கவலைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் வேதனைப்படுகிறார்களோ, எனக்கு இது இல்லையே, எனக்கு இது இல்லையே, எனக்கு ஜீவனத்திற்காக இது இல்லையே, எனக்கு ஒரு நல்ல ஒரு உடை இல்லையே, நல்ல ஒரு ஆகாரம் இல்லையே, என் வீட்டில் எதுவுமே இல்லையே, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியலையே. ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசியே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவிப்பாதான்,
உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிறோ காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதென்று உங்கள் பரமபிதா அவருக்கு தெரியும். உங்களுக்கு வேணுன்றது அவருக்கு தெரியும். எந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். அதனால தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாரு, காட்டு பறவைகளை பாருங்க, காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனால் தேவன் அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறார். அவைகளை காட்டில நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? என்னத்தை உண்போம், என்னத்தை குடுத்துவோம், என்னத்தை குடிப்போம் என்று உங்களோட ஜீவனத்திற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். உங்களுக்கு இவைகள் வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு என்னென்ன வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் அறிந்திருக்கிறார். நமக்கு என்னது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். சில நேரங்களில் தேவைகள் வருகிற பொழுது, சில நேரங்களில் பற்றாக்குறைகள் வருகிற பொழுது என்ன செய்வோம், ஏது பண்ணுவோம் தெரியல என்று சொல்லி தவிக்கிறதான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அடுத்தது நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, வீட்டில் ஒன்றுமே இல்லை, பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு தெரியல, நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை, ஆகாரம் இல்லை, சரீரத்தில் பலவீனங்கள் காணப்படுகிறது, சரீரத்தில் நோய்கள் இருக்கிறது. இவைகளில் இருந்து நான் எப்படி விடுதலையாக்கப்படுவேன் என்று சொல்லி எத்தனையோ கவலைகளோடு கூட நம்ம ஒரு வேளை இந்த மாதங்களெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். 33வது வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எக்ஸ்ட்ராவா தேவன் கொடுக்கிறாரு. எக்ஸ்ட்ராவா தேவன் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்க. அது கவலைப்படும். நீங்க நாளைக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. 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 நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு நம்மளை பார்த்து, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் தேவன் செய்கிறவர். அதின் காலத்தில் நேர்த்தியாய் தேவன் உங்களுக்கு தருகிறவர். நேர்த்தியாய் தேவன் செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதனால் ஒன்றுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. வேதத்தில் இந்த மார்த்தாள் மரியாளை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். யாரு? இயேசு கிறிஸ்துவை மார்த்தாள் தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில், எந்த கிராமம், எந்த கிராமத்துக்குள்ள பிரவேசித்தாரு? கண்டுபிடிச்சு சொல்றீங்க.
எந்த கிராமத்தில் பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க, சொல்ல போகிறீங்க. தொடர்ந்து வாசிங்க. அவர் ஒரு கிராமத்துக்குள் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அல்லேலூயா. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து நீங்கள் 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து, ஆண்டவர் தன்னுடைய வீட்டில் வந்திருக்கிறார். தன்னுடைய வீட்டில் அழைத்து கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மார்த்தாள் தான். ஆனால் வீட்டிலே கொண்டு வந்து ஆண்டவரை உட்கார வைத்து விட்டு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க, பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறபடியினால அவளுடைய இருதயத்தில் என்ன வருகிறது என்று சொன்னால் வருத்தம் வருகிறது. அப்பொழுது அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பார்த்து கேட்கிற கேள்வி அதான், நான் இந்த நிலைமையில இருக்கிறேனே, உமக்கு கவலை இல்லையா? நான் இந்த தேவைகளோடு இருக்கிறேனே, உமக்கு கவலை இல்லையா? நான் இந்த பலவீனத்தோடு இருக்கிறேனே, எனக்கு இந்த கவலை இல்லையா? நான் இந்த சுகவீனத்தோடு இருக்கிறேனே, எனக்கு இந்த கவலை, உமக்கு இந்த கவலை இல்லையா? எனக்கு பதில் தரமாட்டீரா என்று சொல்லி அநேக நேரங்களில் நாமும் கூட ஆண்டவர் இடத்துல இந்த கேள்விகளை கேட்டிருப்போம். உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து, ஒரு ரெண்டு காரியம் அல்ல, அநேக காரியங்கள், அல்லேலூயா, அநேக காரியங்கள். நம்முடைய இருதயத்தில் கூட அநேக காரியங்கள் உண்டு. நான் சொன்னது போல் யாரிடத்திலும் சொல்ல முடியாத கவலைகள், யாரிடத்திலும் சொல்ல முடியாத வேதனைகள், பாரங்கள், தவிப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள், தேவைகள், இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய இருதயத்தில் அநேக கவலைகள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீ தேவையானது ஒன்று, அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கவலைகளை போக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கவலைகளை தேவன் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனங்களிலிருந்து ஒரு 3 காரியத்தை இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். முதலாவது, இந்த மரியாள் கவலைப்படாமல் இருப்பதற்கு அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால், முதலாவது லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். முதலாவது, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், 2 பேரும் சகோதரிகள். கவனிங்க, 2 பேரும் சகோதரிகள். ஒருத்தவங்க பேர் மார்த்தாள், இன்னொருத்தவங்க பேர் மரியாள். இந்த 2 பேரும் 2 பங்குகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள்.
2 பேரும் 2 பங்கு. ஒருத்தர் என்ன பங்கு தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், என்ன பங்கை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், தன்னை விட்டு எடுபடாத, ஆண்டவர் விட்டு போகாதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிற ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், இன்னொருவர் என்ன செய்கிறாங்கன்னா, உலக பிரகாரமான வேலைகள் செய்கிற ஒரு பங்கை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். வேதத்தின் அடிப்படையில் பங்கு என்று சொல்லப்படுகிறது ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கிறது. இந்த அம்மா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இந்த மரியாள் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறாள். அதுதான் வித்தியாசம். இவங்க வேலை செய்கிற ஒரு பங்கை தெரிந்து கொள்ளுகிறாங்க, இந்த மரியாள் கர்த்தரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவரோடு கூட இருப்போமானால், ஆண்டவரோடு கூட நாம் இருப்போமானால், தேவன் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அப்படின்னு சொன்னா, என்னை விட்டு போகாதபடிக்கு என் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். வேதத்தில் நிறைய பங்குகளை குறித்து வாசிக்கும் பொழுது நீங்கள் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் கூட எல்கானால் அன்னாளை அதிகமாய் நேசித்தபடினால அவர் வைத்திருக்கிற எல்லாவற்றிலும் கூடுதலான சில பங்கை கொடுப்பார். நீங்கள் 1 சாமுவேல் 1:5 வாசிங்க. 1 சாமுவேல் 1. அன்னாளை சிநேகித்தபடினால, யாரு? எல்கானால் அன்னாளை சிநேகித்தபடினால அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான், ரெட்டிப்பான பங்கை கொடுப்பான். சிநேகித்தபடினால அப்படின்னா முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க அன்னாளுக்கு. எல்லாரையும் காட்டிலும் நம்ம கூட யார் நம்ம ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமோ, பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, யார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொடுப்போம். கொஞ்சம் ஜாஸ்தியாக என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைங்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம், கொடுப்போம். அப்போது அன்னாளை அதிகமாக நேசித்தபடினால் இரட்டத்தனையான பங்கை கொடுக்கிறாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தாவீது கூட பாருங்களேன், சங்கீதம் 16வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 16:5 தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். தாவீது சொல்றார், என்னுடைய பங்கு யாருன்னா கர்த்தர், என்னுடைய பங்கு யாருன்னா கர்த்தர். அப்ப தாவீது என்ன செய்யறாருன்னா, தேவனை முதன்மைப்படுத்துகிறார், முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் தான் என்னுடைய பங்கு. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். 73வது சங்கீதம் 26 வாசிக்கும் பொழுது, கர்த்தரே என்னுடைய பங்குமா இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தரே என்னுடைய பங்குமா இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் எதை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் ஒரு காரியத்திற்கு நம்ம முக்கியத்துவம் படுத்துவோமானால் அதுதான் பங்கு. இப்போ நீங்கள் பங்கு பிரிக்கும் போது கூட நான் சொன்னது போல், பிள்ளைகளுக்கு பங்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் அதை பங்கு பிரிக்கும் பொழுது யாரை நீங்கள் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. இல்லை மறைச்சி வச்சு கொடுப்பீங்க, இல்லை ஒளிச்சு கொடுப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷலாக எதனா இருந்தால் கொடுப்பாங்க. அப்போ இந்த மரியாள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம், எதுவுமே முக்கியம் இல்லை, நான் கர்த்தரை என்னுடைய நல்ல பங்காய் நான் தெரிந்து கொண்டேன். அதனால தான் மார்த்தாளுக்கிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது, தன்னை விட்டு எடுபடாத, என்னை விட்டு போயிடாதபடிக்கு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் காட்டிலும் என்ன அவ முக்கியத்துவப்படுத்தினா, என் கூடவே இருந்துட்டா, என்ன அவ முக்கியத்துவப்படுத்தினா. நீங்கள் இன்னொரு சம்பவத்தை கூட பாருங்கள். யோவான் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த மரியாள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி அந்த இடத்துல வாசிக்கணும். மரியாள் ஆண்டவரை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தினாள் என்று சொன்னால், நீங்கள் யோவான் 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவர் பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாள். எந்த மரியாள்? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள்.
இந்த மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, பரிமள தைலம், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த மரியாள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், இவர்கள் எல்லாரை காட்டிலும், நீங்கள்லாம் குடிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி, இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களா, மத்தேயு 26வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கும் பாருங்க. மத்தேயு 26 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. மத்தேயு 20. இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் எந்த ஸ்திரீ? மரியாள். இதில் ஒரு ஸ்திரீன்னு போட்டிருக்கு, ஆனால் யாரு? மரியாள். பாருங்க, ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அந்த தைலத்தை, அந்த விலையேற பெற்ற தைலத்தை எடுத்து அவருடைய சிரசின் மேல ஊற்றினாள். அடுத்த வசனம், அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்துனா என்ன பண்றாங்க? ரொம்ப கவலை ஆயிடுச்சு. என்னத்துக்கு கவலைப்படுறாங்கன்னா, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலம் உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே. பாருங்க, அப்போ நல்லா யோசிங்க, அந்த தைலம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்திருக்குன்ட்டு. இந்த தைலத்தை எடுத்து ஊற்றின உடனேயும் பக்கத்தில் இருக்கிறவங்க சீஷர்லாம் என்ன ஆகுறாங்கன்னா, விசனம் அடைந்து அவங்களுக்குலாம் ரொம்ப துக்கம் வந்துருச்சு. என்ன துக்கம்னா, இந்த தைலத்தை இப்படி ஊற்றி வேஸ்ட்டு பண்ணுறாளே, இந்த தைலத்தை ஊற்றி வேஸ்ட்டு பண்ணுறாளே. இதை, இந்த தைலத்தை 9வது வசனத்தை உயர்ந்த விலைக்கு விற்று, உயர்ந்த விலைக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப காசு, ரொம்ப இதை விற்றீங்கன்னா நிறைய காசு கிடைக்கும். இப்போ இருக்கிறதுல என்ன தைலம் ரொம்ப காஸ்ட்லி? அதை காட்டிலும் ரொம்ப காஸ்ட்லியான தைலத்தை எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் மேலே ஊற்றுகிறாங்க. அப்போ கூட இருக்கிற சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, இதை விற்று தைரியத்திற்கு கொடுக்கலாமே. 10வது வசனத்தில், இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, ஏன் இவர்களை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் இவள் நற்கிரியை செய்கிறாள். மரியாளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, அந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை காட்டிலும் தேவனுக்கு அவள் முக்கியத்துவத்தை கொடுத்தாள். அல்லேலூயா. அது விலையேற பெற்றதாக இருந்தாலும், அது விலை உயர்ந்ததாய் காணப்பட்டாலும், யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாருன்னா கர்த்தருக்கு முக்கியத்துவம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம காணிக்கலாம் எடுத்துகிட்டு வந்து வைப்போம். சில நேரத்தில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மனசு அப்படியே எப்படி கொடுக்குறது, கொஞ்சம் என்ன பண்ணலாம், இது கொடுக்கலாம், இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆண்டவர் வந்து சொல்லும் பொழுது சொல்கிறார், இவள் நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள்னா எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, இந்த உலகத்துடைய வேலைகள் பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் விலையேற பெற்ற தைலமாய் நான் வைத்திருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இவைகளை காட்டிலும் என் பங்கு என்னுடைய கர்த்தர். அல்லேலூயா. ஆமேனே சொல்ல மாட்டீங்களே, ஒரு ஆமேனுக்கு உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில், அந்த அம்மாவனுடைய வாழ்க்கையில் எது பெரிய ஒரு பங்காக இருந்ததுன்னா, அவங்க வச்சுருந்த பெரிய தைலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வச்சுருந்த பெரிய விலை உயர்ந்ததை காட்டில அதெல்லாம் காட்டு, கர்த்தர் தான் அவங்களுடைய பார்வைக்கு நல்ல பங்காக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் புலம்பலில் நம்ம வாசிக்கிறோம் 3வது அதிகாரம் 24வது வசனம், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். கர்த்தர் என்னுடைய பங்கு. தாவீது கூட சொல்றார், கர்த்தர் என் பங்கு, என் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்லு. அவருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்.
நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் தீர்க்க நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த மரியாள் செய்த ரெண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், லூக்கா 10வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 10:39. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, நல்லா கவனிங்க, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த மரியாள் செய்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆண்டவர் பேசுகிறதை, இயேசு கிறிஸ்து பேசுகிறதை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க? இந்த மரியாள் எல்லா வேலைகளையும் விட்டு ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நம்ம எந்தெந்த காரியத்தோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வீணான காரியங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனுஷனுடைய புலம்பல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வீணான காரியங்களுக்கு நேரத்தை செலவழித்து கொண்டு அவைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக போகுமானால் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றக்கூடியவராக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. செல்போனை எடுத்து வைத்து கொண்டு யூடியூப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் தேவையில்லாத காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டிவியை போட்டுக்கொண்டு தேவையில்லாத காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். யாருக்காவது ஃபோனை பண்ணி தேவையில்லாத காரியத்தை பேசி கொண்டிருக்கிறோம். மணிக்கணக்காக பேசி கொண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி, இவர்களை பற்றி, இவர்களை பற்றி, அவர்களை பற்றி, அவர்கள் அப்படி செய்தார், இப்படி செய்தார்கள், எல்லாவற்றையும் குறை சொல்லி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மரியாள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் லூக்கா 11:28 வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தாவீது சொல்லும் பொழுது சங்கீதம் 1வது சங்கீதத்தில், சங்கீதம் 1வது சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருந்து, வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்தை கேட்கிறவன். மத்தேயு 7:24 ஞானவான் என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறவன் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 8:21 நல்ல குடும்பத்தார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா 8:15 கனி கொடுக்கிறவன் என்று சொல்லப்படுகிறது. வசனத்தை கேட்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய சீஷர்கள் என்று யோவான் 8:31 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளை அவைகள் நீக்க செய்யும். நீங்கள் கவலைகளோடு வேதத்தை வாசித்து பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தோடு, கவலைகளோடு, பிரச்சனைகளோடு வேதத்தில் இருக்கிற வசனத்தெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். தேவன் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுடைய கவலைகளெல்லாம் நீக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? தூங்குறீங்களா? இந்த பக்கம் இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு முன்னே இருந்தாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்டு. என்ன கம்ப்ளைண்ட்டு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமையானா தூங்க முடியல, கத்துறாங்க. ஒரே பக்கத்து வீடும் அதுதான். இப்போ வரைக்கும் பின்னாடி இருக்கிற வீடு இப்போ வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையானா என்ன பண்ணுறாங்க? சத்தம் போடுறாங்க. எங்களால் என்ன பண்ண முடியல, நிம்மதியாக. ஆனால் நீங்கள் எல்லாம் பாக்கியம். இவ்வளோ சத்தத்துலேயும் எப்படி தான் தூங்குறீங்களோ தெரியல. தூரத்தில் இருக்கிறவங்க தூங்க முடியல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளாரையே உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க? ஆண்டவர், ஆனால் நீங்களாம் பெரிய பாக்கியவான்களப்பா, எப்படி தான் தூக்கம் வருதோ தெரில.
அல்லேலூயா, அல்லேலூயா. என்னமோ நினச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கர்த்தருடைய வசனத்தை இருதயத்திற்குள்ளே போச்சுன்னா அதெல்லாம் வராது. ஆமாம், அந்த கவலை வராது, அந்த கவலை வராது, அந்த பாரங்கள் இருக்காது. இந்த வசனம் தான் நம்மளை என்ன செய்யும்? தேற்றும். இந்த வசனம் நம்மளை என்ன செய்யும்? தேற்றும். அல்லேலூயா. யோவான் 14:27 சொல்லுகிறது, இந்த வசனம் நமக்கு சமாதானத்தை தருகிறது. யோவான் 14:27. ஏசாயா 41:10 சொல்லுகிறது, அது பயத்துக்கு எல்லாவற்றையும் நீங்களாக்குகிறது. இந்த வசனம் வார்த்தை. ரோமர் 15:4 சொல்லுகிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. சங்கீதம் 119:50 சொல்லுகிறது, இதயத்தை தேற்றுகிறது. ஏசாயா 40:31 சொல்லுகிறது, அது என்னை பலப்படுத்துகிறது, என்னை ஜெபிக்க தூண்டுகிறது. எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, தேவன் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்வார் என்று சொல்லி ஆத்துமாவை இளைப்பாறுதல் தருகிறது, நம்பிக்கை தருகிறது. எரேமியா 29:11. இந்த வசனம் நமக்கு நம்பிக்கை தருகிறது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீங்களோ, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது மரியாள் ஆண்டவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாள். ரெண்டாவது, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மூன்றாவது, கடைசியாக லூக்கா 10:39 வாசிங்க. லூக்கா 10:39. கவனிங்க, அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே எங்க உட்கார்ந்திருக்கிறாங்க? இயேசுவின் பாதத்தருகே. சில நேரத்தில் நம்ம வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேர்லாம் போட்டு உட்கார வைப்போம் இல்லையா? யாராவது சேர்லாம் போட்டு உட்காந்துட்டு வந்தவங்கள கீழே உட்கார வைப்பீங்களா? ஏன் நம்ம வீட்டிலலாம் சேர் இருக்கு? வரவங்கள மேலே உட்கார வைக்கிறதுக்கு, அவங்கள கனப்படுத்தணும். கால் கிட்ட உட்காரக்கூடாது. யார் சப்போஸ் ஒரு பஸ்லையோ இல்லை எங்கேயோ உட்காந்துருக்கீங்க, யாருன்னா உங்கள் கால் பக்கத்தில் உட்காரும்போது லைட்டாக கால் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சாரி சிஸ்டர், சாரி பிரதர், தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த அம்மா எங்கே திரும்ப உட்காந்துட்டு இருக்காங்க? ஆண்டுடைய பாதத்தை அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலேயே ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு இடம் இருக்குமானால் அது இயேசுனுடைய பாதம் மாத்திரம்தான். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எங்கே வேணாலும் போய் உட்காரலாம், எங்கே வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டுடைய பாதத்தில் நீங்கள் உட்காரும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் உட்காரும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இருக்கிற வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு போய் ஆண்டோடைய பாதத்தில் ஊட்டுறாங்க, ஆண்டோடைய பாதத்தில் போய் விழுறாங்க. இங்கே வாசிக்கும் பொழுது இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான். நம்ம யாரும் அப்படிலாம் விரும்ப மாட்டோம். எத்தனை பேர் உங்கள் பாதத்தருகே வந்து உட்கார்ந்துருப்பாங்க சொல்லும் பார்ப்போம். பெத்த பிள்ளையே நம்ம பாதத்தருகே உட்காராது. காலை கொஞ்சம் தள்ளி போ, காலை கொஞ்சம் தள்ளி, மேலே படுதில்ல, காலை கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் வை. உட்காந்துட்ருக்கேன், கால் மேலே படுது, கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? பா, இந்த அம்மா பாருங்களேன், எங்கே உட்காந்துட்ருக்காங்கன்னா இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்துருக்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா இப்போ மாத்திரமல்ல, நீங்கள் யோவான் 11:28 வாசிங்களேன். யோவான் 11:28 இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்திற்குள், என்ன கிராமம்னு கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன், கிராமத்திற்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். இயேசு அப்பொழுது வீட்டிலே
அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு, இந்த சம்பவம் நமக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். லாசரு மரித்த பிறகு மார்த்தாளையும் மரியாளையும் சந்திப்பதற்காக இயேசு கிறிஸ்து வருகிறதான வேளையில் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று இந்த மார்த்தாள் மரியாளிடத்தில் சொல்லும் பொழுது 31வது வசனத்தில் வாசிங்க. அப்பொழுது வீட்டிலே அவளோடு இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையிடத்திற்கு அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். கவனிங்க, மரியாளுடைய மார்த்தாளுடைய சகோதரனை அங்கே லாசரு மரிச்சிட்டான். மரித்து 2 நாள் கழித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராரு. இவர் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த மரியாள் என்ன செய்கிறாங்கன்னா ஓடி போகிறாங்க. ஓடி போய் 32வது வசனத்தை வாசிங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவை பார்த்த உடனே ஓடி வந்து நேரம் எங்கே வந்து விழுறாங்க? பாதத்தில் விழுறாங்க. அல்லேலூயா. நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க ஊர்லேருந்து வந்த உடனே ஓடி போய் என்ன பண்ணுவோம்? அப்படியே விழுந்துட்டாலும் யார் போய் காலில் இந்த காலத்தில் யார் காலில் விழுறது? கை வந்து என்ன பண்ணுவாங்க? கட்டி பிடிச்சிப்பாங்க, இல்லை கையை பிடிச்சிப்பாங்க. யாரும் காலெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க. இந்த காலத்தில் யாரும் பிடிக்கிறது இல்லை. ஓடியாந்து நம்ம வந்திருக்காங்களே அப்படின்னு ஓடியாந்து காலையே வந்து போடுவோம். அது நடக்கவே நடக்காது. நம்மளை சொல்கிறேன், நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்மளை தான் சொல்கிறேன். நம்மளை தவிர மற்றவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஒன்றும் என்ன பண்ணுறதுல கிடையாது. காலை வாரி விடாமல் இருந்தாலே போதும். காலை வாரி விடாமல் இருந்தாலே போதும். காலில் வேற வந்து சும்மா இன்றைக்கி தான் போய் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் பிள்ளைங்ககிட்ட வந்து என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லி பாருங்களேன், அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. நான் உன் காலில் விழணுமா? இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து அல்லேலூயா. நான் சொல்லுவேன், யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறீங்களோ, ஆண்டவருடைய பாதத்தருகே யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பாதத்தில் விழுந்து கிடக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் தான் வேதத்தில். நீங்கள் லூக்கா 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷனை விட்டு போக வேண்டும் என்றான். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தது யாருன்னா சீமோன் பேதுரு. நீங்கள் லூக்கா 8வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படிக்கு ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. பிசாசு பிடித்தவர்கள் இருந்தான் ஒருத்தவன். அவன் பிசாசு எல்லாம் ஆண்டவர் துரத்திட்ட பிறகு இப்போ அவர் எப்படி இருக்கிறாரு? வஸ்திரம்லாம் தரித்து எங்கே உட்காந்துட்டு இருக்காரு? அந்த வசனத்தை படிங்க. 8:35 லூக்கா 8வது அதிகாரம் 35வது வசனம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படிக்கு, இந்த பிசாசுலாம் அவனை விட்டு போயிடுச்சுன்னு அந்த சம்பவத்தை பார்க்கும்படிக்கு ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, கவனிங்களேன் இதை, பிசாசு விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து போதும். நல்ல கவனிங்க. புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு. அவனுக்கு வந்து புத்தி இல்லை. அவன் வஸ்திரம்லாம் கிழித்து கொண்டிருந்தவன், அவன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன். இவர்கள் எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அவன் இயேசுனுடைய பாதத்தில் புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறத இவர்கள் பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க? பயந்தார்கள். ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்?
ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் பார்க்க வந்தவங்க? உங்களுக்கு புரியலையா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஒரு காலத்தில் பிசாசு பிடிஞ்சிருந்தது, அவனுக்கு புத்தி இல்லாதவனாக இருந்தான். ஆடெல்லாம் கவனிங்க, ஆடெல்லாம் கிழிஞ்சு போய் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அவனை சுகப்படுத்திட்டாரு. இப்போ அவன் இயேசுனுடைய பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜனங்கள் எல்லாம் ஓடி அவனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணியிருப்பீங்க? சந்தோஷம்தான் பட்டிருப்பீங்க. இப்படி இருந்தவன் இன்னைக்கு இப்படி இருக்கிறானு. ஆனால் அந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க? பயந்தார்கள். எதுக்கு பயந்தாங்க? புத்தி தெளிஞ்சதுக்காக பயப்படுறாங்க, நல்லா ஆயிட்டன்றதுக்காக பயப்படுறாங்க. இவங்க எப்போ பயந்துருக்கணும்னா, அவன் நல்லா ஆகிறதுக்கு முன்னாடி பயந்துருக்கணும். ஆனால் இவங்க எப்போ பயப்படுறாங்கன்னா, நல்லா ஆன பிறகு பயப்படுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நல்லா இருக்கும் போது நம்மளை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்க? இவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க பற்றியா பற்றியா? நம்ம ஒன்றும் இல்லாத இருக்கும்போது சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம ஆண்டவர் நல்லா வச்சுருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? என்னை காட்டிலும் அவனை பற்றியா, என்னை காட்டிலும் எப்படி வந்துட்டான் பற்றியா அப்படின்னு பயப்படுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான். இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான். லூக்கா 8:41 வாசிக்கும் பொழுது, அப்போது ஜெப தலைவனாகிய எவீரு என்னும் பேருள்ள ஒருவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து. எவீரு யாரு? ஜெப ஆலயத்தின் தலைவன். தன் பிள்ளை செத்து போச்சு அப்படின்ட்டு ஆண்டுடைய பாதத்தில் விழுந்துட்டார். ஆண்டுடைய பாதத்தில் விழுந்துட்டார். ஏன் இவங்க எல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் விழுறாங்க? எவர் எதுக்கு ஆண்டவர் பாதத்தில் விழுந்தார்? பேதுரு எதுக்கு ஆண்டவர் பாதத்தில் விழுந்தார்? மரியாள் எதுக்கு ஆண்டவர் பாதத்தில் விழுந்தார்? ஏன் விழுந்தார் தெரியுமா? எபேசியர் 1 21 22 வாசிங்க. எபேசியர் 1 21 22. எபேசியர் 1 21 22. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து, நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், எல்லாம் அவருடைய பாதத்திற்கு கீழாக இருக்கிறது. அந்த பாதத்தில் போய் நம்ம உட்கார்ந்தோமானால் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் தீர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்னது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. நம்ம கவலைப்படக்கூடாதுன்னா செய்ய வேண்டிய 3 காரியம்: நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும், அவருடைய வசனத்தை கேட்கணும், 3வது அவருடைய பாதத்திற்கே உட்காரணும். இந்த மரியாதை இதெல்லாம் செய்தபடினால கவலை இல்லாதபடிக்கு அவள் நல்லா இருந்தாள். 1 பேதுரு 5:7 வாசிங்க. 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கவலைகள் எல்லாம் யார் மேலே வைக்கணும்? யார் மேலே வைக்கணும்? கர்த்தர் மேலே வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எங்களுடைய கவலைகள் எல்லாம் போக்குகிறவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் வார வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாதம்
என்னுடைய கவலைகள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய கண்ணீர்கள், என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு இந்த மரியாளை போல ஒரு நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த மரியாளை போல உடைய வசனத்தை கேட்கக்கூடியவர்களாக, இந்த மரியாளை போல உடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து கிடக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கவலைகளையும் நின்று கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய இருதயத்தில் உள்ள கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே நீங்கள் நீக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.